பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்? எல்லாம் தேவர்கள்ன்றாங்க, அங்க இது 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 அதுன்றாங்க. தேவர்கள் நம்மளோட வாழறாங்களா? நம்ம கூட இருக்காங்களா தேவர்கள்லாம்? ஏன் இல்ல? இருக்காங்க. என்னைக்காவது நம்ம இத பத்தி நினைச்சு பார்த்திருக்கோமா? தேவர்கள் கூட இருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? தேவர்கள் இல்லை, யாரும் இல்லை, சும்மா தேவர்கள் கூட இருக்காங்க ஊரை ஏமாத்துறீங்களான்னு கேக்குறீங்களா? உண்மைய சொல்றேன். நான் ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேன், ஆமா கரெக்டு சொல்லுவீங்கல்ல, சொல்றேன் இருங்க, முதல்ல இதெல்லாம் சொல்லிடணும்ல. என்னதான் கோவில் போய் சேவிச்சாலும் என்ன சேவிச்சாலும் யாருடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் சொல்றோம்? பகவான்கிட்ட சேவிச்சா கடாட்சம் இல்லை, அங்க போனா ஒரு வேலை நடக்கல, இங்க போனா நடக்கல, அங்க போனா இந்த மாதிரிதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடாட்சம் இல்ல இல்ல இல்லன்னு. நான் இருக்குன்னு தான் சொல்றேன். எப்படி இருக்கு? கோவிலுக்கு போவோம், பயங்கர கும்பல். போடா, இந்த கும்பல நம்ம எப்படிடா சேவிக்க போறோம்? அங்கேயிருந்து ஒருத்தர் மாப்பிள எங்கடா இங்க நிக்கிற, வா போலாம், கட்ட 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 கட்டன்னு கூட்டு போவாங்க. கியூ நிற்கும். நேர போய் பெருமாள்கிட்ட நிக்க வச்சு ஒரு மாலையை போட்டு அப்படியே நம்ம மிராக்கலாய் நம்ம வாயே பேச முடியாது, ஆன்னு இருப்போம். கரெக்டா? அப்ப பெருமாளுடைய கடாட்சம் இருக்கு. அந்த பெருமாளுடைய கடாட்சம் எப்படி வந்தது? தேவர்களுடைய கடாட்சம் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கு. எப்படி இருக்கு சொல்லட்டுமா? நேர நடந்து போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா மேகங்கள் கூடுது, சக்க 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 மழை, நனைஞ்சு போட்டு ஓடுறோம். யாருங்க அது? வருணதேவர். வருணதேவருடைய கடாட்சம் இருக்கு அவங்களுக்கு. மழை எதிர்பார்த்தீங்களா? இல்ல, மழை எதிர்பார்க்கல. வந்தது வருணதேவர் கடகடகடன் பொழிஞ்சார், நனைஞ்சிட்டீங்க, சரணோட்டீங்க, திரும்பி பாக்குறீங்க, 2-3 இடத்துல பார்த்தா மழையே இல்லை. அங்க மட்டும் மேகம் கூடி சர்ன்னு கொட்டுது. சொல்லுவாங்கல்ல, ஹேய் மெயின் ரோட்ல வந்துட்டே இருந்தேன்டா, சரியான மழைடா, ஏடா இங்க மழையே இல்ல இருக்கா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், ரைட்டா? அப்போ உங்களுக்கு அந்த வருணதேவருடைய கடாட்சம் இருக்குங்க. அடுத்தது, வெயில் சுட்டெரிக்குது, பயங்கரமான வெயில், காலெல்லாம் சுடுது, செருப்பை போட்டு ஏதோ போட்டு போய் தானே தரணும். ஒரு இடத்துக்கு போகாம இருக்குமா? மழை பெய்யுதுன்னு நிக்கிறது இல்ல, வெயில் அடிக்கிறதுன்னு படுக்கிறது இல்ல, ரைட்டுங்களா? கடகடன்னு ஓடுறோம். யாருங்க? சூரிய தேவன். அது தேவர் தானே. சூரிய தேவனுடைய கடாட்சம் இருந்தா தான் தோச்சு போட்ட துணி காயுங்க, பயிர் முளைக்குங்க. சூரியனுடைய கடாட்சம் இல்லைன்னா என்ன ஆகும்? உலகமெல்லாம் தவிச்சு போயிரும், பயிரே கிடைக்காது, துண்ண சோறு இருக்காது. கரெக்டுங்களா? உண்மையா இல்லையா? தோச்சு போட்ட துணி, பேண்ட் போட்டீங்க, நல்லா அலசி போட்டீங்க, ஐயோ வெயிலே வரலையே, பனிமூட்டமா இருக்கே, காயலையே, சொல்றோமா? எத்தனை பேர் மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம இன்னைக்கு நைட்டு துணியை தோச்சு போட்டு நாளைக்கு வெயில் வந்தா காஞ்சிரும்பா அப்படின்னு இருக்காங்க இல்லையா? எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறார்கள், ரைட்டா? மனிதர்களே எத்தனை பேர் இருக்கோம் நம்ம. சோ வெயில் சூரிய தேவன். அந்த சூரிய தேவனோட கடாட்சம் தேவையா? யார் யார் தேவை? மழை நல்லா அடிச்சிடுச்சு, அந்த இடம் காயணும், ஃபுல்லா தண்ணி இருக்கு, சூரியன் வரலன்னா பரிதவிச்சு போயிடும். இந்த தண்ணியில நடக்கணுமா? இடுப்பளவு தண்ணி இருக்கு, இந்த தண்ணி எப்ப காயும்? ரோட்ல தண்ணி நிக்குது, எப்ப காயும்? சூரிய தேவன் வந்தாதான் காயும். யார் யார பார்த்துட்டோம்? வருண தேவன் பார்த்துட்டோம், சூரிய தேவன் பார்த்துட்டோம். அடுத்தது வாயு தேவன். யாரு? அவங்க கூடயே இருக்காருல்ல. பாடி நல்ல மூச்சுரா, ஐயோ சாமி, அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன்டா, மூச்சே விட முடியல, திணறி போயிட்டேன், 2 நிமிஷத்துல செத்து போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்தோன்ன வாயு தேவன் என்னை காப்பாத்திட்டார். எத்தனை பேர் சொல்றோம்? இதே மாதிரி படுத்தான், காத்தால போய் பாக்குறேன், அப்படியே பணமாயிட்டான்டா. வாயு தேவன் போவே இல்லை உள்ள. எவ்வளவு மனசு வலிக்குது, வலிக்குதா? நம்மளுடைய நண்பனாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், யாராகட்டும், வாயு தேவனுடைய கடாட்சம் இல்லைன்னா அவன் செத்த பிணமாகத்தான் போவான். கரெக்டா? அப்ப அந்த வாயு தேவனுடைய கடாட்சம் இருக்கா?
மூச்சு விடுறேன்டா சாமி, நான் பொழைச்சிட்டேன்டா. எப்பா சாமி, பெரிய கூட்டத்துல அடிபட்டு திணறி, ஐயோ யாரோ எந்த ஒரு புண்ணியவானோ கொண்டு விட்டான். ஐயோ அப்பா வேணாம்ப்பா நடுங்குறோமா? வாயு பகவான். யார் பார்த்தோம்? வருண தேவன் பார்த்தோம், சூரிய தேவன் பார்த்தோம், வாயு தேவன் பார்த்தோம். அடுத்தது முக்கியமானது இது. ஏய், சாப்பாடு ஆச்சா இல்லையா? வயிறு பசிக்குது. பத்திரமா பசி. ஹோட்டல்ல போய் உட்கார்றோம். பசியில வந்தா பசிக்கு சோறு போடுங்க ஐயா. ஏன் லேட் ஆக்குறீங்க? யாருங்க ஆக்குவா? யார் ஆக்குவா சொல்லுங்க? அக்னி தேவன். அக்னி தேவன் எரிஞ்சாதான் சோறு கிடைக்கும், வெந்த சோறு கிடைக்கும். உண்மையா? அப்ப அக்னி தேவனுடைய கடாட்சம் இருந்தாதான் எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட முடியும். கரெக்டுங்களா? அப்ப எங்கெங்க தேவருடைய கடாட்சம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றோம்? அக்னி தேவன் வீட்டுல டைம் ஆச்சு, ஏய் ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டைனிங் டேபிள்ல இருந்து இந்த கணவன் மனைவிக்கு குரல் கொடுப்பா, இருங்க 2 நிமிஷம், தோசை ஆயிடுச்சு, திருப்பி போட்டா வெந்துருங்க, வெயிட் பண்ணுங்க சொல்றாங்களா? சொல்றாங்களா இல்லையா? உடனே போட்டன, ஏய் லேட்டானாலும் சூப்பரா ஊத்திருக்க, அருமையான தோசை. இந்த கைக்கு வைர வளையல் வாங்கி போடலான்னு பார்த்தேன், பணம் இல்ல, வரும்போது வாங்கி போடுறேன், கவலைப்படாத, பொண்டாட்டிய சொல்லுவார். அக்னி தேவனோட கடாட்சம் இருந்தாதான் மொறுமொறு தோசை கிடைக்கும். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். சோறு, குழம்பு, சாதம், குழம்பு, ரசம் எல்லாமே அக்னி தேவனுடைய கடாட்சம் வேணும். 4 பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது ஆகாயம். ஆகாயத்தோட கடாட்சம் என்னைக்குமே தேவைங்க. ஆகாயத்துலதான் அத்தனை தேவர்களும் இருக்காங்க. அந்த ஆகாயத்தோட கடாட்சம் தேவை. அந்த ஆகாயத்தோட கடாட்சம் இருந்தா தான் நம்மளால எல்லா இடத்துக்கும். ஏன் ஆகாயங்கிறது என்னங்க? வானம். இருட்டு பகல் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர்களும் ஒரு தேவன் தான். இருட்டாவே இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. கோபம் வரும், ஏய் விடியவே மாட்டேங்குது, இருட்டாவே இருக்கு எப்ப பார்த்தாலும். ரைட்டுங்களா? இல்ல எப்ப பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு, ராத்திரி தூங்கணும், இருட்டு இருந்தாதான் தூங்க முடியும். நிறைய பேருக்கு பெட்ரூம்ல வெளிச்சமே இருக்கக்கூடாது, இருட்டா இருக்கணும் சொல்றோமா? இருந்தாலும் இருட்டுல தனியா போனா பயம், அதுவும் வேற இருக்கா? அப்ப ஆகாயம், வானமும் ஆகாயமும் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க, அஸ்தமிச்சு போயிடும். இரவும் பகலும் மாறி மாறி வந்தா தான் நமக்கு வாழ்க்கை. அப்ப 5 தேவர்களுடைய கடாட்சம் இருக்கும்போது ஏங்க வாழ முடியாது? வாழல, வாழ்க்கை இல்ல, வாழ்க்கை இல்ல, வாழ்க்கை ஏங்க சொல்றோம்? சொல்லாதீங்க. நன்னா வாழறேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் சொல்லுங்களேன். சொல்லாமா? கஷ்டம் இல்லைங்க. யாராவது உங்களை கேட்டா சொல்லுங்க, 5 தேவர்களுடைய கடாட்சத்துல நல்லா இருக்குங்க, பாருங்க வயிறு ரொம்பிடுச்சு பாருங்க, நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, மூச்சு விடுறேங்க, திருப்தியா இருக்குங்க, இந்த மூச்சு அருமையா இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க சொல்றோமா? சூரிய பகவான் நல்ல வெயில் அடிக்குது, திட்டுறோம், அக்னி நட்சத்திரத்தை பாரியா இன்னும் அடி அடிக்குது அப்படின்னு. அந்த அக்னி நட்சத்திரம் இல்லைன்னா தெரிச்சு போயிடுவாங்க, ஒரு உயிர் கூட வாழாது, செத்து போயிடலாம். ரைட்டுங்களா? அப்ப 5 தேவருடைய கடாட்சமும் நம்ம கையில இருக்குங்க, நமக்கு இருக்குங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, அவங்க எல்லாருக்கும், அனைத்து ஜீவரா, மனிதனுக்கும் இருக்கு, நாய்க்கும் இருக்கு, மாடுக்கும் இருக்கு, சிங்கத்துக்கு இருக்கு, புலிக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உண்மையா இல்லையா? அப்ப ஏங்க நல்லதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லாவே வாழ்வோங்க. செய்யறீங்களா? இன்றிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நல்ல மனிதனாக, 4 பேருக்கு உதவி செய்ய ஒரு மனிதனாக வாழ வேண்டும் தான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி உணி நேரலை கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.